அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். இன்றைக்கி இந்த பதிவில் ரொம்பவே சக்தி வாய்ந்த மிக மிக ஒரு சிறப்பான 9 நாள் லலிதாம்பிகையை வழிபாடு செய்யக்கூடிய லலிதா நவராத்திரி, அதை பற்றி தான் இந்த பதிவினில் நாம் பார்க்கவிருக்கிறோம். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வருடத்தில் 4 நவராத்திரிகள் தற்சமயம் வழக்கத்தில் இருந்து வருது. அந்த 4 நவராத்திரிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆஷாட நவராத்திரி, வாராகி அன்னைக்காகவே பிரத்யேகமாக வழிபாடு செய்யக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விழா அப்படின்னா இந்த ஆஷாட நவராத்திரி, வாராகி நவராத்திரி அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக இது அனைவருக்குமே தெரிந்த ஒன்று, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சாரதா நவராத்திரி, அதாவது முப்பெரும் தேவியரை நம்ம வழிபாடு செய்யக்கூடிய அந்த 9 நாட்கள் தான் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சாரதா நவராத்திரி. அடுத்ததாக தை மாதத்தில் வரக்கூடிய ஷியாமலா நவராத்திரி, இது அன்னை ராஜமாதங்கியை வழிபாடு செய்யக்கூடிய மிக மிக ஒரு சிறப்பான வழிபாடாகும். அடுத்ததாக இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வசந்த நவராத்திரி அல்லது லலிதா நவராத்திரி அல்லது சைத்திர நவராத்திரி என்று பல்வேறு பெயர்களால் அழைப்பது உண்டு. இந்த லலிதா நவராத்திரி அப்படின்றது இந்த 9 நாட்களும் அன்னை லலிதாம்பிகையை வழிபாடு செய்கிறதுக்கு மிக மிக உகந்த நாளாகும். இந்த 9 நாட்களும் அன்னை லலிதாம்பிகையை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளும்போது நிச்சயமாக நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் பலிதமாகும். நம்பிக்கையுடன் லலிதாம்பிகை இந்த 9 நாளும் வழிபாடு செய்பவர்களுக்கு குடும்பத்தில் நல்ல சந்தோஷம், ஒற்றுமை, அமைதி என்பது உண்டாகும். கடன் தொல்லை, நீண்ட நாள் கடன் தொல்லை தீர்வதற்கு நிச்சயம் ஒரு வழி என்பது உண்டாகும். நல்ல ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கும், செல்வ வளம் நிறைந்து இருப்பதற்கும், நல்ல கல்வியில் நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கு, நம்முடைய அனைத்து வேலைகளிலும் நமக்கு நல்ல வெற்றி கிடைப்பதற்கு, தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தடைகளெல்லாம் நீங்கி சிறப்பாக நடைபெறுவதற்கு இந்த 9 நாள் லலிதா நவராத்திரி, அதாவது இந்த 9 நாளும் அன்னை லலிதாம்பிகை வழிபாடு செய்ய மிக சிறப்பான அற்புதமான பலன்களெல்லாம் நிச்சயம் உண்டாகும். நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே சக்தி வழிபாடு, அதாவது 9 நாட்கள் 9 இரவுகளும் பெண்கள் அவசியம் சக்தியை, அதாவது அம்பிகையை, அகிலாண்ட நாயகியை, அன்னை பராசக்தியை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மிக சிறப்பான வழிபாடு தான் இந்த நவராத்திரி. அதாவது இந்த நவராத்திரி நாட்களில் தீயவற்றையெல்லாம் அழித்து தீயவைகளெல்லாம் விலகி நன்மைகள் உண்டாகுவதற்காகவே கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பான நாட்கள் தான் இந்த நவராத்திரி 9 நாட்கள். அதுவும் இந்த லலிதா நவராத்திரி இது பங்குனி மாதத்தில் வரக்கூடியது. புரட்டாசி மாதத்தில் நம்ம வழிபாடு செய்கிறது சாரதா நவராத்திரி. இந்த புரட்டாசி மாதம் பங்குனி மாதம் இரண்டுமே, புரட்டாசி மாதம் பார்த்தா குளிர்காலத்தினுடைய ஆரம்பம், பங்குனி மாதம் அப்படின்னா கோடை காலத்தினுடைய ஆரம்பம். இந்த ரெண்டுமே யமனினுடைய 2 தாடைகளாக இருப்பதாக அக்னி புராணம் சொல்கிறது. இந்த 2 தாடைகளிலும் படாமல், அதாவது அந்த குளிரிலும் வெயிலிலும் மக்கள் அதனால் அவதிப்பட்டு அதனால் நோய் கிருமிகள்லாம் அதிகமாக உண்டாகக்கூடிய சமயங்கள். அந்த மாதங்களில் மக்கள் நோயினால் அவதிப்படாமல் இருப்பதற்கு, நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகுவதற்கு, மக்களுக்கு, உலக மக்கள் அனைவருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகி நல்ல நீண்ட நல்வாழ்வு, உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கு அம்பிகையை வழிபாடு செய்வதனால இந்த புரட்டாசி குளிர்காலத்தில் துவங்கும்போது கொண்டாடக்கூடிய இந்த நவராத்திரியும், அதே போல் பங்குனி மாத கோடைக்கால துவக்கத்தில் இந்த 9 நாள் லலிதா நவராத்திரி, வசந்த நவராத்திரி அப்படின்றது, அந்த வழிபாடு நம்ம முன்னோர்கள் கடைபிடித்ததுக்கு உண்டான காரணமே உலக மக்களுடைய நன்மைக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு வருடம் அப்படின்னு சொன்னாலே அதில் 6 ருதுக்கள் உள்ளது. அதாவது அந்த ருதுக்களில் இந்த வசந்த நவராத்திரி ஆரம்பிப்பது வசந்த ருது. பகவான் கிருஷ்ணனுக்கு பிடித்ததுமே இந்த வசந்த ருது தான். அதாவது பருவங்களில் வசந்த ருதுவாக இருப்பதற்கே நான் விருப்பப்படுகிறேன் என்று பகவான் கிருஷ்ணனுமே சொல்லியிருக்கிறார். ஒரு வருடத்தில் எப்படி 2 அயனங்கள், அதாவது உத்தராயணம், தக்ஷணாயனம், அதாவது 6 மாதங்கள்
உத்தராயண புண்ணிய காலம், 6 மாதங்கள் தட்சிணாயன புண்ணிய காலம் சொல்லுவாங்க. அதே போல் 6 ருதுக்கள், ஒவ்வொரு ருதுவுக்கும் 2 மாதங்கள், இப்படியாக ஒரு வருடத்தை பிரித்திருக்கிறார்கள். அதில் வசந்த ருதுவில் துவக்கத்தில் வரக்கூடியது தான் இந்த வசந்த நவராத்திரி, இந்த லலிதா நவராத்திரி. ஒரு வருடத்தில் 4 நவராத்திரிகள் தற்சமயம் வழக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னேன். அதில் பெரும்பான்மையான மக்கள் அனைவருமே கொண்டாடக்கூடியது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சாரதா நவராத்திரியும் இந்த வசந்த நவராத்திரியும் தான். இந்த வசந்த நவராத்திரி எப்பொழுது வரும்னா, ஒவ்வொரு வருடமும் இந்த பங்குனி மாத அமாவாசைக்கு மறுநாள், அதாவது பிரதமை அன்றைய தினம்தான் ஒவ்வொரு ஆண்டுமே தெலுங்கு வருடமானது, அதாவது யுகாதி பண்டிகையாக அன்றைய நாள் அமையும். அந்த நாள் முதல் ஸ்ரீ ராம நவமி வரை உள்ள 9 நாட்கள் தான் ஒவ்வொரு வருடமுமே லலிதா நவராத்திரி அல்லது வசந்த நவராத்திரி, சைத்திர நவராத்திரி அப்படின்னு அழைக்கிறது உண்டு. சைத்திர நவராத்திரி அப்படின்னா, சைத்திரை என்றால் சித்திரை மாதம். ஏனென்றால் அமாவாசைக்கு மறுதினம் முதலே சித்திரை மாதம் பிறந்து விடுவதாக சாந்திரமான அடிப்படையில் ஒரு கணக்கு உண்டு. அதனால், ஏன்னா ராமபிரான் அவதரித்தது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் தான் ஸ்ரீராமபிரான் அவதரித்தார். அன்றைய தினம்தான் ராம நவமி என்று அனைவராலும் கொண்டாடப்படும். சித்திரை மாதத்தில் தான் இந்த ராம நவமியுடன் முடியக்கூடிய இந்த 9 நாட்களும் தான் வெகு சிறப்பாக இந்த லலிதா நவராத்திரி, சைத்திர நவராத்திரி கொண்டாடப்படுகிறது. ராமநவமி, அதாவது ராமபிரான் அவதாரம் செய்த அந்த ராம நவமி, அந்த திருநாளை கொண்டாடுவதற்கு 9 நாட்களுக்கு முன்பே கர்ப்போற்சவம் என்று வெகு சிறப்பாக கொண்டாட ஆரம்பித்து விடுவார்கள். அந்த 9 நாட்கள் தொடங்கி ராமநவமி வரை. இன்னும் சில ஆலயங்களில் ராம நவமியை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 9 நாட்கள் அதை ஜென்மோத்சவம் என்று சொல்வார்கள். எனவே ராம நவமியை பொறுத்தவரை ராமர் அவதார தினத்திற்கு முன்பு ஒரு 9 நாட்களும் பின்பு ஒரு 9 நாட்களும் கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பான உற்சவம் தான் இந்த ராம நவமி உற்சவம். இந்த ராம நவமியுடன் முடிவடையக்கூடியது தான் இந்த லலிதா நவராத்திரி. இந்த வசந்த நவராத்திரி, அதாவது நம்பிக்கையுடன் இந்த வசந்த நவராத்திரி 9 நாட்களும் அன்னை லலிதாம்பிகை வழிபாடு செய்பவர்களுக்கு பக்தியுடன் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்தால் மிக சிறப்பான நல்ல வாழ்க்கையும் மிக அற்புதமான நன்மைகளும், வாழ்க்கையில் நல்ல நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல முன்னேற்றங்களும், நல்ல தொழில் வளம், செல்வ வளம் அனைத்துமே உண்டாகும். பொதுவாக மக்கள் கொண்டாடக்கூடிய சாரதா நவராத்திரி, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த சாரதா நவராத்திரி போகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடியது. அப்படின்னா இந்த வசந்த நவராத்திரி இந்த 9 நாட்கள் அன்னை லலிதாம்பிகை வழிபாடு செய்யும்போது யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தி நிலையை ஒவ்வொருவருக்கும் அளிக்கக்கூடியது தான் இந்த வசந்த நவராத்திரி. இந்த வசந்த நவராத்திரியை 9 நாட்கள் கொண்டாடும்போது இந்த உலகம் மிக சிறப்பான மேன்மை அடையும். அடுத்ததாக இதை தொடர்ந்து 15 நாட்கள், அதாவது ஒரு பட்சம் பங்குனி மாத அமாவாசை தொடங்கி அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி வரை உள்ள 15 நாட்களுமே தொடர்ந்து அன்னை லலிதாம்பிகை வழிபாடு செய்யும்போது நாம் வேண்டும் வரங்கள் அனைத்துமே கிடைக்கும். ஒரு மண்டலம் அடுத்ததாக 45 நாட்கள் பங்குனி மாத அமாவாசையை தொடர்ந்து அதை அடுத்து வரக்கூடிய சித்திரை மாதம் பௌர்ணமி வரை தொடர்ந்து 45 நாட்கள் அன்னை லலிதாம்பிகை வழிபாடு செய்பவர்களுக்கு சகல விதமான காரியங்களிலும் வெற்றி, முன்னேற்றம், நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷம், செல்வ வளம் அனைத்தும் உண்டாகும் என்று நவராத்திரி நிர்ணயம் என்ற புத்தகத்தில் இந்த நவராத்திரியினுடைய சிறப்புகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்வில் வசந்தத்தை தரக்கூடிய இந்த வசந்த நவராத்திரி வசந்த ருதுவில் வருகிறது. அதாவது வசந்த காலம் தொடங்கக்கூடிய காலம், அதாவது வயல்களில் அறுவடை முடிந்து வளம் பொங்கக்கூடிய ஒரு சிறப்பான காலம், மக்களுடைய மனதில் ஆனந்தம் பொங்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த வசந்த காலத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு மிகவும் பிடித்த இந்த வசந்த ருதுவில் வரக்கூடிய இந்த வசந்த நவராத்திரியின் 9 நாட்கள் நாம் தொடர்ந்து அன்னை லலிதாம்பிகை வழிபாடு செய்ய மிக சிறப்பான அற்புதமான பலன்கள் எல்லாம் நிச்சயம் உண்டாகும். இந்த வசந்த நவராத்திரிக்கு மேலும் ஒரு சிறப்பும் உண்டு.
தர்மபுரி கல்யாண காமாட்சி ஆலயத்தில் ஸ்ரீ ராமபிரான் இந்த வசந்த நவராத்திரி விரதத்தை கடைபிடித்ததுக்கு பிறகுதான் ராமபிரானுக்கு சீதை இருக்கக்கூடிய இடமே தெரிய வந்தது என்று தேவி பாகவதம் கூறுகிறது. மேலும் அந்த திருத்தல வரலாறும் சொல்கிறது. இந்த நவராத்திரியை எப்படி நம்ம கொண்டாடுறது, எப்படி வழிபாடு செய்கிறதுனா, அவரவர்களுடைய வீடுகளிலேயே இந்த நவராத்திரி நாட்களின் போது அன்னை லலிதாம்பியை மனதார நினைத்து நம்பிக்கையுடன் நீங்கள் வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு சகல விதமான சிறப்பான பலன்கள் எல்லாம் நிச்சயம் உண்டாகும். அல்லது அருகில் உள்ள ஆலயங்களிலும் நீங்கள் இந்த வசந்த நவராத்திரி விழாவினை மேற்கொள்ளலாம். இந்த லலிதா நவராத்திரி, இந்த வசந்த நவராத்திரி காலங்களில் இந்த 9 நாட்களும் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த அன்னை லலிதாம்பிகையினுடைய ஸ்லோகத்தை சொல்வது, லலிதா சகஸ்ரநாமம், சௌந்தரிய லஹரி, அபிராமி அந்தாதி, துர்கா சப்தசதி போன்ற உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்வது, அல்லது உங்களுக்கு எதுவுமே தெரியவில்லை என்றால் ஒலிக்க செய்து கேட்கலாம். அல்லது இந்த 9 நாட்களும் தவறாமல் ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகையே நமக என்ற இந்த ஒரு திருநாமத்தை தொடர்ந்து உச்சரித்தாலும் உங்களுக்கு சகலவிதமான பலன்களும் நிச்சயம் உண்டாகும். மேலும் இந்த லலிதா நவராத்திரியினுடைய 9 நாட்களிலும் நீங்கள் தேவி பாகவதம் பாராயணம் செய்வது அல்லது அதை கேட்பது என்பது மிக மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் நிச்சயம் உண்டாகும். வட இந்தியாவில் இந்த வசந்த நவராத்திரியை சைத்திர நவராத்திரி என்ற பெயரில் அனைத்து வித மக்களாலும் வெகு விமர்சையாகவும் சிறப்பாகவும் கொண்டாடக்கூடிய ஒரு மிக அற்புதமான இந்த 9 நாள் திருவிழாவாகும். நவராத்திரி அப்படின்னாலே துர்க்கையை வழிபாடு செய்வதற்காகவே அமைந்துள்ள அந்த 9 நாட்களுமே சிறப்பான நாட்களாகும். அதுவும் இந்த நவராத்திரி, இந்த சைத்திர நவராத்திரிக்கு, இந்த வசந்த நவராத்திரிக்கு ஒரு மிக முக்கிய சிறப்பு அப்படின்னா, இந்த நவராத்திரியினுடைய ஆரம்பமே யுகாதி திருநாள் அன்று தான் ஆரம்பிக்கிறது. இந்த யுகாதி அப்படின்னா ஆந்திரா, மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களில் வசிப்பவர்களுக்கு புத்தாண்டினுடைய துவக்க நாளாகும். இந்த புத்தாண்டு துவக்கத்தில் ஆரம்பித்து ராம நவமியில் முடியக்கூடிய ஒரு சிறப்பான இந்த பண்டிகை அப்படின்றது இந்த வசந்த நவராத்திரிக்கு மேலும் ஒரு சிறப்பு. இந்த வசந்த நவராத்திரியை திருமணமாகாத கன்னிப்பெண்கள் இந்த நவராத்திரி 9 நாட்களும் அன்னை லலிதாம்பியை வழிபாடு செய்யும்போது விரைவிலேயே அவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை என்பது உண்டாகும். திருமணமான சுமங்கலி பெண்கள் இந்த நவராத்திரி 9 நாளும் அன்னை லலிதாம்பிகையை வழிபாடு செய்யும்போது அவர்களுக்கு நல்ல மாங்கல்ய பலம், அதாவது கணவனுக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் என்பது நிச்சயம் உண்டாகும். இந்த வசந்த நவராத்திரி, அதாவது உலகை ஆளும் பராசக்தியை இந்த நவராத்திரி 9 நாட்களும், இந்த வசந்த நவராத்திரியினுடைய 9 நாட்களிலும் தொடர்ந்து யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு சிறப்பான அற்புதமான பலன்கள் எல்லாம் உண்டாகும். வசந்த நவராத்திரி என்பது கானகத்தில் கந்த மூலிகைகளை கொண்டு செய்யக்கூடியதாகும். இதை ராமபிரான் கானகத்தில் இருந்தபோது நாரத முனிவர் நடத்தி வைத்ததாக ராமச்சரிதம் சொல்கிறது. வசந்த காலத்தில் பகல் பொழுது அதிகமாக இருக்கும். அதனால் இந்த வசந்த நவராத்திரி பூஜைகள் பகலிலேயே நடைபெறுவதாக புராணங்கள் சொல்கிறது. வசந்த நவராத்திரியை கொண்டாடுவதற்கான ஒரு காரணம் ஒன்றும் இருக்கிறது. அந்த காரணம் என்ன என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் அயோத்தி தேசத்தை துருவசிந்து என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அவனுக்கு மனோரமா, லீலாவதி என்று 2 மனைவிகள் இருந்தனர். துருவசிந்து வேட்டைக்கு சென்ற இடத்தில் சிங்கம் தாக்கி இறந்ததை அடுத்த மன்னன் யார் என்ற பிரச்சனை எழுந்தது. முறைப்படி முதல் மனைவியான மனோரமாவின் மகன் சுதர்சனுக்கு முடிசூட்ட முடிவு செய்யப்பட்டது. ஆனால் லீலாவதியின் தந்தை சத்ருஜித் தன்னுடைய பேரனும் லீலாவதியின் மகனுமான யுதஜித்துக்கு முடிசூட்ட நினைத்தான். இதையறிந்த மனோரமாவின் தந்தை வீரசேனன் சத்ருஜித்தை எதிர்த்தான். இருவருக்குமான போரில் வீரசேனன் கொல்லப்பட்டான். மனோரமாவும் சுதர்சனனும் உயிருக்கு பயந்து காட்டிற்குள் சென்றனர். அங்கு அவர்கள் இருவரும் பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்தில் தங்கினார்கள். அயோத்தியின் அரசு பொறுப்பு யுதஜித் வசம் வந்தது. அவன் தன் படையை அனுப்பி சுதர்சனனை கண்டுபிடிக்க உத்தரவிட்டான். சுதர்சனமும் அவனது தாயாரும் பரத்வாஜ முனிவர் ஆசிரமத்தில் இருப்பதை அறிந்து அவர்களை கைது செய்ய யுதஜித் முன்வந்தான். ஆனால் அதற்கு பரத்வாஜ முனிவர் எதிர்ப்பு தெரிவித்தார். இதனால் அவரையும் கைது செய்ய நினைத்தான்.
யுதிஜித் அப்போது அவனோடு இறந்த அமைச்சர்கள் முனிவர்களை எதிர்ப்பது நமக்கு நல்லதல்ல என்று கூறியதை அடுத்து தன் நடவடிக்கையை கைவிட்டுவிட்டு மீண்டும் நாட்டிற்கு சென்றான். ஆசிரமத்தில் இருந்த சுதர்சனுக்கு க்ளீம் என்ற அம்பாளின் பீஜ மந்திரத்தை பரத்வாஜ முனிவர் உபதேசித்தார். அதை இடைவிடாது சொல்லி வந்த சுதர்சன் ஒரு கட்டத்தில் தவ நிலைக்கு சென்று விட்டான். அந்த தவத்தால் அவன் முன்பாக தோன்றிய அம்பாள் பல சக்தி வாய்ந்ததும் அழிவில்லாததும் ஆன ஆயுதங்களை அவனுக்கு வழங்கினார். ஒருமுறை பனாரஸ் என்ற நாட்டின் ஒற்றர்கள் பரத்வாஜ முனிவரின் ஆசிரமம் வழியாக சென்றபோது சுதர்சன் பலவிதமான ஆயுதங்களை லாவகமாக கையாள்வதை கண்டனர். அது பற்றி பனாரஸ் அரசிடம் சொல்லி இளவரசியை சுதர்சனனுக்கு மணமுடிக்கலாம் என்று கூறினார். பனாரஸ் மன்னனும் சுதர்சனனை முறைப்படி அழைத்து பேசி திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்தான். இதை அறிந்த யுதிஜித் பனாரஸ் நாட்டின் மீது படையெடுத்தான். அப்போது சுதர்சன் தன்னிடம் இருந்த சக்தி வாய்ந்த ஆயுதங்களை கொண்டு யுதிஜித்தை வெற்றி கொண்டான். போருக்கு பின் சுதர்சன் சசிகலா திருமணம் நடைபெற்றது. அனைவருமே தேவியின் மந்திரத்தை உச்சரித்து அவளை மனமாற வழங்கினார்கள். இதனால் மகிழ்ந்த பராசக்தி அவர்கள் முன்பாக தோன்றி, என்னை வருடந்தோறும் வசந்த காலத்தில் வழிபாடு செய்யுங்கள், உங்கள் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து நன்மைகள் நடைபெறும் என்று கூறி மறைந்தாள். திருமணத்திற்கு பின் பரத்வாஜ முனிவரின் அறிவுரையின்படி அயோத்தியின் அரசனாக சுதர்சன் முடிசூட்டி கொண்டு தன் மக்களுடன் ஆண்டுதோறும் வசந்த காலத்தில் இந்த வசந்த நவராத்திரியை கடைபிடித்து வந்தான். இப்படி தோன்றியதுதான் வசந்த நவராத்திரி என்று புராணங்கள் சொல்கிறது. இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த வாழ்வில் வசந்தத்தை தரக்கூடிய இந்த வசந்த நவராத்திரி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த லலிதா நவராத்திரியை அனைவரும் தவறாமல் இந்த 9 நாளும் அன்னை லலிதாம்பிகை வழிபாடு செய்யும்போது சகலவிதமான செல்வ வளங்களும் சௌபாகியங்களும் உண்டாகுவதோடு வெற்றி மேல் வெற்றி என்பது நிச்சயம் உண்டாகும். அன்பு நேயர்களே, பயனுள்ள இந்த பதிவை நீங்கள் மட்டும் கேட்டு பயனடையாமல் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.